நாம் டெய்லி குடிக்கிற ஆரோக்கியா பாலில் பால் பவுடர் கலந்துருக்காங்க. இது நல்லதா இல்லை கெட்டதான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சயின்டிஃபிக்கலி ஒரு 2 திங்ஸ் பார்ப்போம். மில்க் நேச்சுரலாகவே கன்சிஸ்டண்ட்டான குவாலிட்டியில் இருக்காது. பாலோட குவாலிட்டி மாட்டோட ப்ரீட், அது சாப்பிட்ற உணவு, அதோட லாக்டேஷன் பீரியட் இதை பொறுத்து மாறும். பட் ஃபுட் கம்பெனிஸ் அவங்க ப்ராடக்டை கன்சிஸ்டண்ட்டான குவாலிட்டியில் ஸ்டாண்டர்டாக கொடுத்தே ஆகணும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா FSSAI பாலுக்குன்னு சில ஸ்டாண்டர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுட் கம்பெனிஸ் அந்த ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணியே ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு டோன்டு மில்கோட ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஃபேட் கண்டென்ட், அதாவது கொழுப்பு சத்து 3% இருக்கணும். அண்ட் SNF, அதாவது கொழுப்பு இல்லாத மற்ற பொருட்கள், புரோட்டீன், மினரல்ஸ், லாக்டோஸ் இது எல்லாமே 8% இருக்கணும். சப்போஸ் இப்போ சொசைட்டிலேருந்து வர்ற பாலில் SNF, அதாவது சாலிட் நான் ஃபேட் ஒரு 7.5% தான் இருக்குன்னு வைங்க. ஃபுட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 8.5% ஸ்டாண்டர்டை மீட் பண்ணுறதுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணி அந்த ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வருவாங்க. பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃப்ரெஷ் மில்கில் ஸ்டாண்டர்டை மீட் பண்ணுறதுக்காக மில்க் பவுடர் ஆட் பண்ணி கொண்டு வரலாம். பட் வெறும் பால் பவுடர் மட்டும் வச்சு அந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்ணி விற்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பால் பவுடரை ஆட் பண்ணுறது நல்லதா கெட்டதாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.